அமைச்சராக சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்பாக பாஜகவின் எச் ராஜா மீதான வழக்கை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. எச் ராஜாவின் மேல்முறையீடு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய பதிவை ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டதாக தமிழக பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜாவிற்கு எதிராக பல்வேறு புகார்கள் வழங்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் சார்பாக பதிவுப்பட்ட வழக்கின் மீதான விசாரணை என்பது நடைபெற்று வரும் நிலையில் அந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி எச் ராஜா சார்பாக கீழமை நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளானது தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்குகளை ரத்து செய்வதற்கு நீதிமன்றங்கள் மறுத்த நிலையில் அதற்கு எதிரான மேல்முறையீட்டை தான் உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தார். அதன் மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மிக முக்கியமாக தான் பதிவிட்டத்தில் எந்த ஒரு பெண்ணையும் கொச்சைப்படுத்தவில்லை, எந்த ஒரு தவறுதலும் தன்னுடைய கருத்தில் இல்லை என்ற ஒரு வாதத்தை எச் ராஜா தரப்பானது முன்வைத்தது. மேலும் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் எந்த ஒரு கருத்தையும் தான் பதிவிடவில்லை எனவும் அரசியல் நோக்கம் கொண்டு இந்த ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் எச் ராஜாவின் தரப்பானது இன்றைய வாதத்தின் பொழுது முன்வைத்தது. ஆனால் நீதிபதிகள் அதனுடைய வாதத்தை ஏற்க முற்றிலுமாக மறுத்துவிட்டார்கள். ஒரு நன்கு படித்த ஒருவர், அரசியலில் இருக்கும் ஒரு மூத்த தலைவர் ஒருவர் எவ்வாறு இது போன்ற பதிவுகளை பதிவிடலாம் என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். மேலும் அரசியலில் உள்ளவர்கள் பொறுப்போடும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும். நீங்கள் என்ன வாதங்களை முன்வைக்கிறீர்கள், என்ன கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள் என்பதை பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எச் ராஜாவுடைய வாதமானது ஏற்கும் வகையில் இல்லை. எனவே விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அந்த வழக்குடைய விசாரணையில் அவர் தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்போது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.